சமாதானத்தின் அரசர் உள்ளே வரட்டும். தளபதியாக ஒரு அரசராக பேரிச்ச மரங்களினுடைய கிளைகள் என்பது ஒரு வெற்றி பவனியிலே இயேசு வருவதாக குறுந்தோலை என்பது நம்முடைய முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், இட் இஸ் a நேஷனல் எம்பளம் ஆஃப் ஜூதேயா. யூத தேசத்தினுடைய ஒரு அடையாளம் இந்த குருத்தோலை. நம்ம குருத்தோலை முடிச்சுட்டு வந்தோமே, இது யூத தேசத்தினுடைய அடையாளம். நம்ம நாட்டுல நம்ம சுதந்திரம் அடைந்ததற்கு ஒரு அடையாளமா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? கொடி நம்ம என்ன பண்றோம்? இந்த நெஞ்சுக்கு நேரா குத்தி கொள்ளுவோம் அல்லது கைகளிலே ஏந்தி கொள்ளுவோம். அப்போது பேரிச்ச மர கிளைகள் என்பது யூத தேசத்தினுடைய ஒரு அடையாளமாக கருதப்பட்டது. அந்த காலத்துல யூத நாணயங்களில் கூட பேரிச்ச மரத்தினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க போய் இன்டர்நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய காயின்ல கூட, ஜூஸ் உடைய காயின்ல கூட பேரிச்ச மரத்தினுடைய கிளைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த ரோமர்களுடைய அவங்களுடைய இந்த யூதேயாவை அவங்க கைப்பற்றிட்டாங்க ரோமர்கள். அப்போ அவர்கள் ஒரு நாணயத்தை வெளியிட்டாங்க, ஜூதேயா கேப்டா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. CAPTA, ஜூதேயா கேப்டா அப்படின்னு ஒரு நாணயம். அதுல எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க ஒரு பேரிச்ச மரத்துக்கு அடியில ஒரு யூத பெண் அழுவது போல அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. அவ எந்த அளவுக்கு யூத மக்கள் அங்கே இவர்களுடைய ஆட்சியின் கீழாக துன்புறுத்தப்பட்டு இருந்தார்கள் என்பதை அந்த நாணயமே வரலாறு சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். இது ஒரு தேசிய உணர்வை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. குருத்தோலைகளை கையில பிடிச்சிட்டு போறதுன்றது ஒரு தேசிய உணர்வை கொடுக்கிறது. பேரிச்ச கிளைகளை அசைப்பது என்பது இன்றைய காலத்தில் ஒரு தேசத்தினுடைய தேசிய கொடியை அசைப்பதற்கு சமமா அவங்க பாக்குறாங்க யூதர்கள். கவனிங்க, சும்மா ஒன்றும் அவரே ஓசன்னான்னு பாடி இல்ல, அதுக்கு வரலாறு இருக்கிறது. ஒரு தேசிய கொடி அசைத்து எப்படி தங்களுடைய தேசத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்துவார்களோ அப்படி யூதர்கள் அதை பிடிக்கின்ற பொழுது, குருத்தோலைகளை பிடிக்கின்ற பொழுது அந்த ஒரு உணர்வோடு கூட இது யூதர்களுடைய தன்னாட்சி உரிமையை, நேஷனலிசம், தன்னாட்சி உரிமையை அது எடுத்து சொல்லுகிறது. இப்படி அவர்கள் அது அசைப்பதின் வழியாக. அப்ப முதல்ல சொன்ன அது ஒரு வெற்றியின் சின்னமா பார்க்கிறார்கள் இந்த குருத்தோலை. இரண்டாவது, அது ஒரு தேசிய ஒளியாக பார்க்கப்படுகிறது, நேஷனல் எம்பளம். சரியா? மூன்றாவது, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள் ஆர் சுக்கோத் அப்படின்னு சொல்றாங்க. கூடார பண்டிகை அல்லது விடுதலை பண்டிகையினுடைய ஒரு சாரம்சமாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமா இப்போ ரிலிஜியஸ் வைஸா வந்துட்டோம். இப்போ நேஷனல் வைஸா பார்த்துட்டு இருந்தோம், இல்ல வரலாற்று ரீதியா பார்த்தோம் முதல்ல, அப்புறம் அவங்க தேச உணர்வுல பார்த்தோம். இப்போ ஒரு வழிபாட்டு முறையில அது வந்து விட்டது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் இது எங்கேயோ அவங்களுடைய தேசப்பற்றுக்கு பயன்படுத்துன்னு சொல்றீங்களா? இல்ல, வரலாற்றுல இருந்தது என்று சொல்லுகிறீங்களே. இப்ப இது எப்படி வழிபாட்டுக்குள்ள வந்தது அது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? இங்க பாருங்க, பேரிச்ச கிளைகள் வழிபாட்டு முறையிலும் முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பித்தது. ஒரு வசனத்தை படிச்சா அது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். லேவியராகமம் 23வது அதிகாரத்துல 40வது வசனம். லேவியராகமம் 23:40. பேரிச்ச ஓலைகளையும் தலைத்திற விருட்சனுடைய கிளைகளையும் எங்க இருக்கணுமா? தேவனுடைய சன்னதியில வச்சிருக்கீங்களா இல்லையா? ஹலோ, வச்சுக்கிறீங்களா இல்லையா? ஆண்டுடைய சமூகத்துல கொண்டு வந்து ஏன் வைக்க நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, எங்க வைக்கிறதுன்னு சில பேருக்கெல்லாம் தெரியாது. ஏன் எடுத்துட்டு வந்து பொண்ணை, அப்பெல்லாம் நான் சின்ன பையனாகும் போது எங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் எடுத்துட்டு போய் பொண்ணால ஆழ்காண்ட வச்சிருந்தோம். அந்த சர்ச்சு சுத்தி வருவோம்ல, அப்படி வந்த உடனே எடுத்துட்டு வந்து எங்க வைக்கணும்?
சர்ச்சுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஆல்டரான முன்னால வச்சிடும். இது எல்லாம் எங்க பதிவு செய்திருக்காங்க? லேவி ராமத்துல வழிபாட்டு முறையில மிக முக்கியமான ஒன்று. அவங்க இந்த கூடார பண்டிகை கொண்டாடும் பொழுது, சுக்கோத் என்ன அழைப்பாங்க இல்லையா, அது கூடார பண்டிகை கொண்டாடும் பொழுது இப்படி ஒரு பிராக்டிஸ் வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யணும், கடவுள் கொடுத்த கட்டளையின்படி கூடார பண்டிகையின் போது பேரிச்ச மரங்களுடைய கிளைகளை ஏந்தி மகிழ்ச்சியோடு கொண்டாடுறது. அப்ப கூடார பண்டிகையினுடைய மகிழ்ச்சி இந்த குருத்தோலை பண்டிகை. இந்த குருத்தோலையை நாம் எடுத்துக்கொள்வது அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வருகிறது. இப்பொழுது பாஸ்கா மற்றும் விடுதலைக்கு அது பயன்படுத்தப்படுகிற நாளாக மாற்றப்படுகிறது. இயேசு எருசலேமுக்குள்ள நுழைந்தது பாஸ்கா பண்டிகையின் காலத்துல. ரொம்ப முக்கியமானது. பஸ்கா பண்டிகை காலத்துல தான் இயேசுவானவர் என்ன பண்றாரு, எருசலேமுக்குள்ள வருகிறார். அப்ப பஸ்கா என்பது விடுதலையின் விழா என்று அழைக்கப்படுகிறது. இது சங்கீதத்தில குறிக்கப்பட்டிருக்கிற 118வது சங்கீதத்தில 25வது திருமொழியிலிருந்து 27வது திருமொழி வரைக்கும் தயவு செய்து நீங்க வீட்டுல போய் படிங்க. இன்னைக்கு இதை படிக்கணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். நம்ம வீட்டுல போயிட்டு சங்கீதம் 118ல 25ல இருந்து 27 2 வசனம் தான். இல்ல இங்க கூட படிச்சலாம், தப்பு, டைம் கொடுக்கலாம். படிங்க யாராவது. பண்டிகை பலியினுடைய ஒன்றை எடுத்துக்கொண்டு எங்க போய் கட்டணுமா, பலிபீடத்தினுடைய கொம்புகளில் கட்டணும். பலிபீட கொம்புன்னு தெரியுமா? பலிபீட கொம்புல கொண்டு போய் என்ன பண்ணுமா, கிளைகளை ஏந்தி பலிபீடத்தின் கொம்புகள் வரை அணிவகுத்து செல்ல வேண்டும். இந்த எல்லாத்தையும் இப்பதான் சொன்ன ஆல்டர் வரைக்கும் வரணும்னு சொல்றது அதான். கர்த்தருடைய சமூகத்தின் வரைக்கும் வருவது. இது மேசியா வரும்போது நடக்கும் ஒரு கொண்டாட்டமாக நம்பப்பட்டது. இப்ப யார் மேசியா வருகிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியாவாக இவர் இந்த எருசலேமுக்குள்ள நுழைகின்ற காட்சி. அப்ப இது ஒரு கூடார பண்டிகையுடைய ஒரு சாராம்சமாக இருந்திருக்கிறது. 4வது கடைசி, இட் இஸ் a symbol of immorality. அடிமட்ட வாழ்வின் குறியீடு, அடையாளம், சின்னம் எப்படின்னு எடுத்துங்க நீங்க. அடிமட்ட வாழ்வினுடைய ஒரு சின்னம். பேரிச்ச மரம் வறட்சியிலும் பசுமையா வளரக்கூடியது. ரொம்ப முக்கியமான ஒன்று. தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் வாழன்ற அர்த்தம் இல்ல, தண்ணியே இல்லாத இடத்துல கூட என்ன பண்ணிடும். அதனாலதான் அந்த காலகட்டம் இப்ப கூட பேரிச்ச மரம்லாம் அந்த பகுதியில, பாலைவன பகுதியில தான் என்ன பண்ணிருக்கு, வளர்கிறதுன்னு பார்க்கிறோம். சங்கீதம் 92வது சங்கீதத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் பேரிச்சை போல செழித்திருப்பார்கள். பாருங்க, அது பேரிச்சை கிளைகளை போல இருப்பாங்களாம். யாரு? நீதிமான். நம்மளதான கர்த்தருடைய பிள்ளைகளை தானே சொல்லப்படுகிறது. பாண்டுடைய பிள்ளைகளாக நம்ம எப்படியா வைப்பாரா, பனைய போல செழிக்க வைப்பாரா. அப்ப மரணத்திற்கு பிரகான ஒரு வெற்றி, மரணத்துக்கு முன்னால வெற்றியை பத்தி வரலாற்றுல பார்க்கிறோம். அடிமட்ட வாழ்வின் அடையாளமாக இது கருதப்படுகிறது. இதனால்தான் பிற்காலத்துல ஒரு ட்ரெடிஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. டிராயிங் வரைகிற படத்தெல்லாம் இந்த மாற்றையர் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாற்றையர். மாற்றையர் அப்படின்னா ரத்த சாட்சியா மரித்தவங்க. இந்த ரத்த சாட்சியா மரித்தவர்கள் எல்லாம் படம் வரைய ஆரம்பிச்சாங்க. அப்ப படம் வரையும் போது இவங்க ரத்த சாட்சியா மரித்தாங்கன்னா, அவங்க ரத்த சாட்சியா மரித்தவங்கன்னு கீழே எழுதணும்னு அவசியம் இல்லை. அவங்க கையில இந்த பேரிச்ச ஓலையை கொஞ்சம் வரைஞ்சிட்டாங்கன்னா போதும், அவர் ரத்த சாட்சியா மரித்து இருக்கிறார். அப்போ மரணத்துக்கு பின்னாலே வெற்றி. இவர் ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார் என்பதற்கு நிறைய, நீங்க ஒருவேளை நீங்க போயிட்டு ரத்த சாட்சியா மார்டையேஷன் போட்டு நீங்க இன்டர்நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய படத்துல கையில ஒரு, ஏன் அப்படின்னா மரணத்துக்கு பின்பும் வெற்றியை கொடுக்கிறவர்கள். இயேசு எருசலேமுக்குள்ள நுழைந்த பொழுது மக்கள் கைகளில் இருந்த பேரிச்சை கிளைகள்
வாள்களுக்கு இணையானவைகளாக பார்க்கப்பட்டது. நீங்க எல்லாம் கையில் வச்சுட்டு வந்தீங்கல்ல, இப்படிக்கெல்லாம் ஒரு கத்தி கையில் வந்த வரை கணக்குன்னு வச்சுக்கீங்களேன். வாள்களுக்கு இணையானவைகளாக அக்காலகட்டங்களில் கருதப்பட்டது. மக்கள் ஒரு போரை எதிர்பார்த்து அவரை அந்த காரியத்தை இயேசு உள்ள வருகிற பொழுது அசைத்தார்கள் அல்லது கீழே போட்டாங்க. போரை எதிர்பார்த்து. இப்ப நம்ம போரை எதிர்பார்த்த கையில பிடிச்சிட்டு வந்தோம். எதை எதிர்பார்த்து வந்தோம்? சண்டையை எதிர்பார்த்து இருக்கிறப்போ ஏசு அப்படி சண்டை போறது வரல. இல்ல, அப்ப எதுக்கு வந்தாரு? அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டீங்க. சமாதானம் செய்வதற்காக வந்தார். இயேசு சமாதான காரணம் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இது. இயேசுவான உள்ள வருகிறது, மரக்கிளைகளை பறக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு பகுதி அழகாக இருக்கிறது 8ஆம் வசனத்தில். இல்லையா? அதான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கோம். மரக்கிளைகளை ஏந்தினார்கள் என்கிற வரலாற்றிலிருந்து மரக்கிளைகளை பரப்பினார்கள் என்கிற வரலாற்றுக்கு நகர்ந்து இருக்கின்றோம். தரையில போட்டா கத்தி கையில் கீழே வச்சுட்டேன்னு அர்த்தங்க. சண்டை எல்லாம் வேணான்னு அர்த்தம். நான் அப்படிதான் இதை பார்க்கிறேன். அப்ப இங்க இயேசுவானவர் சமாதானத்தை நிலைநாட்ட சிலுவை பாதையை தேர்ந்தெடுத்தார். இந்த எருசலேம் பாதை வெற்றி அடைந்து வருகிறவர்களுக்கான பாதை. இயேசுவானவர் சிலுவையை நோக்கி பயணம் செய்கிறார். இன்னும் வெற்றி வரவில்லை. வெற்றியை இனிமே தான் என்ன பண்ண போறாரு? கொண்டு வரப்போகிறார். இந்த வெற்றி எப்போ வரப்போகுது? எப்போ வரப்போகுது? மரணத்துக்கு பின்னால வரப்போகுது. அதாவது மாற்றைகள்லாம் மரணத்துக்கு பின்னாலேயோ அவர்கள் அவருடைய மரணத்தினாலே வென்றார்கள் என்கிற வரலாற்றை சொல்வதற்கு தான் இந்த மரக்கிளைகளை கூட கரங்களை வைத்து படங்களை வரைகிறார்கள். இயேசுவானவர் வெற்றியின் வேந்தர், இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்த சமாதான காரணர். அதை சொல்றதுக்கு தான் நம்முடைய கரங்களிலே இன்றும் ஏந்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். கரங்களில் ஏந்தி வைப்பதினாலே வாடு என்று பொருள் அல்ல. இது சமாதானத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு இருக்குது. ஐரோடின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, மக்கள் எதிர்பார்த்தது ஒரு போர் வீரரை, வார் ஹீரோவை எதிர்பார்த்தாங்க. இன்னொரு மக்கள் வீரர் வருகிறார் என்று எதிர்பார்த்தார், அரசர் வருகிறார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனா அவர்கள் வெற்றியின் அடையாளமான கிளைகளை விரித்தார்கள். அதனால அரச மரியாதையான வஸ்திரங்களை விரித்தார்கள். ஆனா என்ன நடக்குதுங்க? இங்க வந்ததோ சமாதானத்தின் அரசர் வருகிறார். The Prince of Peace. சமாதானத்தின் அரசர் உள்ளே வருகிறார். போர் குதிரையில் வரவில்லை, கழுதையின் மீது வருகிறார். இந்த வரலாறே மாறுது. அதுக்குள்ள வரும்போது போர் குதிரையிலே தான் வரணும். பர்பஸ்ஃபுல்லா கழுதையின் மீது வருகிற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் கழுதையின் மீது வரணும்? சக்கரியா அழகா அதை என்ன பண்ணிருக்காரு? தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கின்றார். தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களாக இருந்தவைகளாக பார்க்கப்படுகிறது. மக்களை வாழால் அல்ல, தம்முடைய தியாகத்தால் மீட்க எருசலேமை கொண்டு நுழைகிறார். Not by the sword, வாளை கொண்டல்ல, but by the sacrifice, தியாகத்தினாலே மக்களை வென்றெடுக்க இயேசு இந்த பயணத்தை மேற்கொண்டு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம மன்னருக்கு முன்பாக அவருடைய வழிகளில் நாம் இப்பொழுது இந்த மரக்கிளைகளை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இது எதனுடைய அடையாளமா இன்னைக்கு நம்ம எடுத்து வந்திருக்கிறோம் சொன்னா, அவருக்கு நாம் அடிபணிகின்றோம். சப்மிஷன் டு காட். நம்ம கடவுளுக்கு நாங்க உங்களுக்கு அடிப்படைந்து வருகிறோம் சாமி என்கிற ஒரு உறுதிமொழி இது. நீங்கள் நான் இது கையில எடுத்துட்டு வந்தது, நாங்க உங்களுக்கு அடிப்படைகிறோம்ப்பா என்கிற ஒரு வரலாறு. சாதாரண மக்களை விட அரசர் உயர்ந்தவர் என்பதை நாங்க அங்கீகரிக்கிறோம்ப்பா. கடவுள் எங்களை விட நீங்க தான் உயர்ந்த தெய்வம். நீங்க உயர்ந்த கடவுளை நீங்க எல்லாம் இந்த குருத்தூளை பிடிச்சு அங்கீகாரம் செய்திருக்கிறீங்க. இரண்டாவது. மூன்றாவது,
தங்கள் அடையாளபூர்வமான அவருடைய பாதங்களுக்குள் கீழே இருக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கீங்க. ஆண்டுடைய பாதத்துக்கு கீழே நான் இருக்கிறேன்றத இந்த குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நீங்க இன்றைக்கு நிரூபித்து இருக்கின்றீர்கள், உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்கள். இந்த கூட்டம் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிற தேவச்சனம்னா அந்த கடவுளை மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே பாதத்துக்கு கீழே நிற்கிறப்பா நம்ம தெரிவித்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தான் எங்களுடைய உண்மையான சமாதானத்திற்கு காரணம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்பதை இதை ஏந்தி சொல்ல வந்திருக்கின்றோம். இதுல ஓசன்னா என்று சொல்லியிருக்கிறோம். ஓசன்னா என்று சொன்னால் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, இப்பொழுதும் காப்பாற்றும், இப்பவே காப்பாற்றும் அர்த்தம். இந்த செய்தி இன்னும் அநேகருக்கு சொல்லப்பட வேண்டும். இன்னும் ஆண்டுகள் கடக்க 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 இந்த வரலாற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நாமும் இன்னும் அநேகரை விடுதலை ஆண்டவருக்கு முன்பாக விடுதலை உள்ள மக்களாக அழைத்து செல்ல விடுதலை பயணத்திலே நம்மை இணைக்க கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென்.